ஆஃப்டர் ஆல் ஒரு பொடி போய என்னையே மிரட்டியா? சாபாஷ், இந்த வயசுல உனக்கு இவ்வளவு தைரியமா? உன்ன மாதிரி ஒரு ஆளை தாண்டா நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். என் கூட வா. என்ன ராஜா, என்ன யோசிக்கிற? நாணயமா ஒரு வேலை செஞ்சு நல்லவனா வாழணும்னு தான் ஆசைப்படுறேன். இந்த கடத்தல் கூட்டத்துல நான் சேர்ந்தா எங்க அம்மா என்ன கொன்னே போட்டுருவாங்க. இதையெல்லாம் ஏன் உன் அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிற? சம்பாதிக்கிற பணத்தை கொண்டு போய் அம்மா கிட்ட கொடு. அது வந்த வழியை சொல்லாத. இருந்தாலும் தப்பான வழியில சம்பாதிக்கிறது எனக்கு பிடிக்கலைங்க. ராஜா, நாம ஒரு நல்ல ரோட்ல போய்கிட்டு இருக்கிறோம். திடீர்னு எதிரில ரோடு அண்டர் ரிப்பேர்னு ஒரு போர்டு போட்டிருக்கு. அப்ப என்ன செய்யறோம்? பக்கத்துல வெட்டி வச்சிருக்கிற மாத்து வழியில போறோம் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த நாட்டுல இருக்கிற மனசெல்லாம் அண்டர் ரிப்பேர் ஆயிட்டப்போ இப்படி ஒரு ஏமாத்து வழியில போய் பணம் சம்பாதிக்கிறதுல தப்பே இல்ல. நீ என்னோட சேர்ந்து கொள்ளையடிச்சா, கடத்தல் பண்ணா, நாம சம்பாதிக்கிற பணத்துல 3ல ஒரு பங்கு உனக்கு தரேன். 10,000 ரூபாய். படுத்த படுக்கையா இருக்கிற உன் அம்மாவை நல்ல டாக்டர் கிட்ட காட்டு. பசியோட இருக்கிற உன் தம்பிக்கு வயிறார சாப்பாடு போடு. ஓகே, இந்தா, டேக் இட். அம்மா தாயே அருள் புரிவாயே, அல்லும் பகலும் தொல்லையை நீக்கி அம்மா தாயே. என்ன இது, அம்மனுக்கு இன்னுமே அலங்காரம் பண்றாங்க? என்ன மேன் சொல்ற? சார், யாரோ 2 பேர் குறுக்கு வேஷத்துல வந்து கோயில் சிலையை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. இது உடனே ஊர்ல ஓடுற எல்லா வண்டியும் ஸ்டாப் பண்ணி செக் பண்ண சொல்லுங்க. டேக் ஆக்ஷன் இமிடியட்லி. எஸ் சார். ஸ்டாப் ஸ்டாப். எங்க இருந்து வரீங்க? ஏன் சார், சினிமாக்கு போயிட்டு வரோம். இது பாருங்க டிக்கெட். சார் ஒண்ணும் இல்ல சார். சரி, நீங்க போலாம். என்னையா தரைய பார்த்து ஊதிக்கிட்டு வர? நான் என்ன ஊதுறியா இல்ல ரோட கிளீன் பண்றியா? இல்லையா, செக் பண்ணணும். இந்தாங்க. இது இல்லையா? அதே வானம்ங்க. அது நாளைக்கு கல்யாணம் ஆக போற பொண்ணுங்க. பாத்தீங்களா? பொண்ணை நம்பாம மாப்பிளையும் கூடவே வந்துகிட்டு இருக்காருங்க. நீங்க வேற செக்குக்கு பண்ணீங்க, அப்புறம் பக்குன்னு ஆயிடுங்க. யோ, என்ன கதையை கண்ணா பண்ண டெவலப் பண்ற? நாங்க வண்டிய சொன்னோம். வண்டியவா? இவன் என்ன வண்டிய வாயால ஸ்டார்ட் பண்றான்? யோ கான்ஸ்டபிள், கல்யாண உறவலத்தை நிக்க வச்சுக்கிட்டு என்னையா இது? அவங்க அனுப்பியா? எஸ் சார், நீங்க போகலாம். ஸ்டாப். இந்த நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த பணத்தை எல்லாரும் எடுத்துக்கணும். நல்ல வேளை கல்யாண வண்டின்னு டிக்கியை செக் பண்ணல. செக் பண்ணிருந்தாங்க, சிலையும் பார்த்திருப்பாங்க, நானும் மாட்டிட்டு இருப்பேன். Stop it! I am ashamed of yourselves. இதே மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் பல இடங்கள்ல கோயில் சிலைகளை கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. ஆனா ஒருத்தரையும் கண்டுபிடிக்க முடியல. இல்ல? சாரி சார். ஆல் ரைட், ஆல் ரைட். இனி நானே நேரடியா இறங்கி கண்டுபிடிக்கிறேன். You rascal! சிலையை ஸ்டில் எடுத்து என்ன பண்றீங்கன்னு தெரியும். உன்னால என்ன ராஸ்கல்? Come on, tell me the fact. யார் நீ? முதல்ல சிலைகளை ஸ்டில் எடுத்து பிறகு கொள்ளையடிக்கிற அந்த கூட்டம் எங்க இருக்கு? எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. உங்க கூட்டத்துக்கு யார் லீடர்? சொல்லு. சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. தெரியாது? ஐயோ ஐயோ, அடிக்காதீங்க. அப்பா அம்மா, நிச்சயமா எனக்கு தெரியாதுங்க. சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லிட்டா தப்பிச்சு.
இல்ல உடம்பு புண்ணாயிடும். உண்மையை தாங்க சொல்றேன். நான் இந்த மாதிரிலாம் போட்டோ எடுத்து 4 காசு சம்பாதிக்கிறவன் தான். மத்தபடி எனக்கு வேற ஒண்ணும் தெரியாதுங்க. தெரியாதா? உனக்கு தெரியுங்கப்ப நான் தெரிய வைக்கிறேன். ஐயோ, அப்பா, அடிக்காதீங்க. அம்மா, அடிக்காதீங்க. கான்ஸ்டபிள், get some water. Yes, sir. அடிக்காதீங்க. நாளைக்கு காலையில வருவேன். மரியாதையா உண்மையெல்லாம் சொல்லிடணும். இல்ல உன் தோலை உரிச்சிருவன். ஜாக்கிரதை. அவசரப்பட்டு அந்த முடிவு கொண்டாடாதீங்க. நம்ம கூட்டத்தில் சேர்ந்த ஒருத்தன் யாராவது போலீஸ்ல மாட்டிக்கிட்டான்னா அவனை உடனே காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை இல்லையா? கரெக்ட். அவனை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை தான். பட் போலீஸ் கொடுக்கிற அடி உதைக்கு பயந்து அவன் நம்மள காட்டி கொடுத்துட்டா நாம எல்லாரும் கூண்டோட கைலாசம் போக வேண்டியதான். அதுவும் கரெக்ட். அதனால அவனை மட்டும் வைகுந்த பதவிக்கு அனுப்பிச்சு வச்சுட்டா எப்படி? பியூட்டிஃபுல். இல்ல பாஸ், நம்ம ஸ்டில் போட்டோகிராஃபர் சிவா ரொம்ப நல்லவன். உயிரே போனாலும் உண்மையை சொல்ல மாட்டான். அது கூட கரெக்ட். உயிர் போனா உண்மையை சொல்ல மாட்டான், போகலன்னா சொல்லிடுவானே. மனோகர், நம்ம கூட்டத்துல ஒருத்தன் போலீஸ்ல மாட்டிக்கிட்டா ஒண்ணு அவனா சாகணும், இல்ல நாம அவனை சாகடிக்கணும். தண்ணி தண்ணி. ஐயோ, தண்ணி தண்ணி. அம்மா, தண்ணி. அம்மா, ஐயோ, அம்மா, தண்ணி. ஏய், இந்த தண்ணி. தண்ணியா? அம்மா. ஏயா இப்படி அனாவசியமா அடி வாங்கி அவஸ்தைப்படுற? பேசாம நீ யாரு, உன் கூட்டம் எங்க இருக்குங்கிற உண்மையை சொல்லிட்டு போக வேண்டியதானே? உண்மையை சொன்னா எங்க பாஸ் என்ன கொன்னுடுவாரு. சொல்லாட்டா இங்க அடி வாங்கியே செத்துருவிய. அதுக்கு என்னையா சொல்ற? ஆமாங்க, நாளை காலையில எஸ்பி ஐயா வந்ததும் நான் உண்மையை சொல்லிடுறேன். சபாஷ், இப்பதான் உனக்கு நல்ல புத்தியே வந்திருக்கு. ம்? உண்மையா சொல்ல போற? நீ உயிரோட இருந்தா தானே. மயக்க மருந்து போட்ட சிகரெட் நல்லா தான் வேலை செஞ்சிருக்கு.